எவ்வளவோ அப்பாத்தா சொல்லியோ வீட்டில் இருக்க யாருமே இதை பற்றி கேட்க தயாராகவே இல்லை. வீட்டில் இருக்க எல்லாருமே தமிழ்ச்செல்வியை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நினச்சிட்டு வீட்டில் இருக்க ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யானு இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்க. ஏமா இந்த விஷயத்த நம்ம போஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையாம்மா? அவனும் இதை கேட்ட எவ்வளோ சந்தோஷப்படுவான். இந்த வீட்டுக்குள்ளே அவன் வரத்துக்கான நேரம் காலெல்லாம் இங்கே கூடி வந்துடுச்சுமா. இதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும். இனி அடுத்து அவன் இந்த வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பண்ணணும். இந்த ஜெயில நீ உட்காரணும்னு ஆசைப்பட்டல, நம்ம தம்பியையும் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, ஆமாண்டி ஃபோன் எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித்ராவும் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இங்கே ஈஸ்வரி உடனே போஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போஸும் ஹலோ சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே ஒரு சந்தோஷமான விஷயம்டா, இதை நீ கேட்டினா நீயும் இதை விட ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே உடனே சித்ராவும் அம்மா நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா உடனே நான் சொல்கிறேன் ஆண்டி கொடுங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. இருங்கடி ஒரு நிமிஷம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே போஸு காதில் ஃபோன் வச்சுட்டு இருக்கும்போது கீழே எங்கள் காவியாவுடைய அப்பா மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, அவங்கள பார்க்க ஒரு முக்கியமான ஆளை வர சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு காவியாவுடைய அப்பா சொல்லும்போது இதோ வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மா ஒரு நிமிஷம் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஃபோனை வச்சுட்டு. ஆனால் அதுக்கு இடையில இவங்க வேற ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால 3 பேரும் இங்கே போஸு சொல்லிட்டு போனதை அவங்க காதலை வாங்கலை. டே போஸு நானே விஷயத்த சொல்கிறேன்டானே ஈஸ்வரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் உள்ள பாத்ரூம்லேருந்து வெளியே வந்த காவியா என்ன ஃபோன் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே இந்த ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறாங்க காவியாவும். அப்போ தான் ஈஸ்வரி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டான். அவள் வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாருன்னு சொன்னால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. வேறு யாரும் இல்லை போஸு, நான், சித்ரா, ஐஸ்வர்யா தான். என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே இங்கே ஃபோன் பண்ணதுலேருந்து இப்போ ராஜாங்கம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது வரைக்கும் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே எங்கள் காவியாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போது மொத்த வேலையை பார்த்தது இந்த குடும்பத்துலேருந்து கூடவே இந்த குழி பறிச்சிட்டு இருக்க இந்த போஸுடைய அம்மா ஈஸ்வரி, கூடவே அந்த அந்தமான்லேருந்து வந்திருக்க அந்த ஐஸ்வர்யாவா? சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு காதில் வச்சுட்டே இருக்காங்க. டே போஸு என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாமல் அமைதியாகவே இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும். அப்பையும் காவியா எதுவுமே பேசாமல் ஃபோனை அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு? அம்மா அவன் நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல இருப்பாம்மா, அவன்கிட்ட நம்ம அப்புறமா விஷயத்த சொல்லுவான், அவன் கேட்டிருந்திருப்பான், திரும்ப நம்மளே அவனே நம்மளை கூப்பிடுவான்னு அங்கே சித்ராவும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. அப்போ தான் இங்கே மேலே ஏறி வராங்க போஸும் வந்த உடனேயே காவியா கேட்குறாங்க, என்ன யார் வந்திருக்கா? அப்பா உங்களை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஒரு முக்கியமான விஷயமா மாமா யாரையும் சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாரு, அவர் தான் வந்திருந்தாரு, மெல்ல விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்புறம் ராஜாங்க பெரியப்பாவை இங்கே ஏதோ ஒரு கொலை கேஸில் உள்ளே வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது தெரியும், இப்போ தான் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்ல, ஓ அம்மா அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு போஸ்ட் சொல்ல, அந்த விஷயத்த மட்டும் சொல்லலையே, அவங்க யாருனால அந்த ஜெயிலுக்கு போனாங்க, எதுக்காக போனாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே போஸ் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற காவியான்னு கேட்க, உங்கள் அம்மா பேசினதை நீயே கேட்குறியான்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோவை ஃபுல்லாகவே போட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. போஸுக்கு இது ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன உங்கள் அம்மா கூட நீயும் சேர்ந்து இந்த விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட முடியலையா? ரொம்ப கவலையாக இருக்கா? தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதை நினச்சும் இங்கே உங்கள் பெரியப்பா ஜெயிலுக்கு போனதை நினச்சும் தனியாக நின்று சந்தோஷப்பட்டிருந்திருக்கணும். கூட நான் இருக்கேன், நான் இந்த விஷயத்தை கேட்டுட்டேன்னு உனக்கு ரொம்ப வருத்தமாக வேற இருக்கா அப்படின்னு காவியா கேட்க, இல்லை காவியா அப்படிலாம் எதுவும் இல்லை, அம்மாயே இப்படி பண்ணாங்க அப்படின்னு ரொம்பவே அழுத்துக்கிறாங்க இங்கே போஸும். டே உன் அடிப்பெல்லாம் நம்பி நான் ஏமாற மாட்டேன்டா. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீ எப்படிப்பட்டவன், என்னெல்லாம் பண்ணுவன்னு உன்னை பற்றி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். ஸோ இதனால் நீ நடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கலனா உங்கள் அம்மா, அந்த நீதிமானு, அப்புறம் கூடவே உதவி பண்ணிட்டு இருக்க அந்த ஐஸ்வர்யானு, இவங்க கூட சேர்ந்து நீயும் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். என்ன புரியலையா? அவங்க ஒரு கொலை பண்ணியிருக்காங்க, அந்த கொலைக்கு நீயும் துணையானன்னு சொல்லிட்டு உன் மேலே நானுமே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்லை வீட்டில் இருந்து இங்கே எங்கள் குடும்பத்தில் இருந்து மெல்ல பார்த்துக்கலான்னு ஆசைப்படுறியா? நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு 5 நிமிஷம்தான் டைம். நான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நீ என் கூட வரணும், நான் சொன்னதை நீ செய்யணும். அப்படி 5 நிமிஷத்துக்குள்ளே நீ இங்கே வரலனா நான் பாட்டி கிளம்பி போயிட்டு ஸ்டேஷனில் என்ன நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி உன் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே போஸ் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஐயோ அம்மா சொதப்பிட்டியம்மா, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஃபோன் காலில் எல்லாத்தையும் சொதப்பிட்டியம்மா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவ வேற ஒரு பக்கம் என்னை மிரட்டிகிட்டு இருக்கா. நானும் வந்து உங்கள் கூட ஜெயில் தண்டனை
அனுபவிக்கணுமா என்ன, எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு போஸு தனக்குள்ளேயே பேசி ரொம்ப டென்ஷனோட நின்றுட்டு இருக்காங்க. இங்கே காவியா 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்புறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே கீழே இறங்கி போஸு வந்துடுறாங்க. என்ன மாப்பிள்ள மில்லுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லாப்பா, நாங்கள் 2 பேரும் முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா என்ன பண்ணுறாங்க, போஸை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் சொன்னதெல்லாம் உனக்கு நினைவு இருக்கட்டும், ஏதாவது ஒன்று மிஞ்சினது இல்லை மீறினது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராகவே காவியா அந்த போஸை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. வா போஸு, உனக்காக தான் நாங்கள் போஸு காத்துக்கிட்டே இருந்தோம் பாத்தியா, நான் தான் சொன்னேன்லம்மா அவன் ஃபோன் பண்ணுவான்னு, ஆனால் பாரு விஷயத்தை கேள்விப்பட்டவொன்னே நேராக வீட்டுக்கே ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது காவியாவும் வந்து இறங்குறாங்க. காவியா வேற வராடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ராவையும் ஐஸ்வர்யாவையும் பார்க்க, ஐயோ போஸு பெரியப்பாவுக்கு இப்படி அடிச்சுடா, என்னென்னமோ நடந்து போச்சுடா, பாவம் அவர் இப்போ ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சுருக்காங்க, நீ போய் அவரை பார்த்து என்ன ஏதுன்னு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடிக்கவும் செய்கிறாங்க. இதை கேட்டவுடனே காவியாவும் இங்கே இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு கை கட்டிட்டு நின்றுட்டுருக்கேன். சேது, கருப்பு, நடேசன் அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வராங்க. வாமா காவியா எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க மோகனா கேட்க, ஏதோ இப்போ தான் அத்தை வந்தேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் வந்தோம் நானும் போசுன்னு சொல்ல, நானும் இங்கே வீட்டில் இருக்கவங்களும் போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வரோம், வக்கீல் மூலமாக மூவ் பண்ணி பார்த்தோம், அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு கிளம்ப, மாமா ஒரு நிமிஷம் எங்கே கிளம்பிட்டீங்க, ஏன் இவ்வளோ அவசரம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காவியா சொல்ல, என்னம்மா என்ன விஷயம், நான் போய் அப்பாவை பார்க்கணும், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அவங்க அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நாங்களும் இங்கே வந்திருக்கோம், ஒரே ஒரு விஷயம் இப்போ இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, என்ன போசு என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாங்கிட்டு இருக்க ஃபோனை எடுத்து இப்படி ஆட்டி ஆட்டி காட்ட, போசு உடனேயே உள்ளே போகிறாங்க. உள்ளே இருக்க எல்லாத்தையுமே தூக்கி வெளியே கொண்டு வந்து தூக்கி வீசுகிறாங்க. என்னடா போசு என்னாச்சு, எதுக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அவளுடைய ட்ரெஸ்ஸு ஐஸ்வர்யாவுடையதுன்னு எல்லாத்தையும் தூக்கி வந்து வெளியே வீசுறேன்னு சொல்லும்போது, நீங்கள் நடந்து பண்ணிகிட்டு இருக்க இந்த எல்லா தப்புக்கும் நீங்கள் தானே காரணம், அப்போ நீங்கள் தானே வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு போசு சொல்கிறாங்க. என்ன போசு சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, ஐயோ நானே விஷயத்த சொல்கிறேன்னு காவியா வராங்க. போஸுக்கு இதை தான் வாயாலேயே சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவர் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு, இதுவே பெரிய விஷயம் தானே, இதுக்கு மேலே அவர்கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது, நானே சொல்கிறேன் மாமா அப்படின்னு நடந்த விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. காலையிலே ஃபோன் பண்ணி இங்கே ஈஸ்வரி பேசினதுலேருந்து அதை ரெக்கார்ட் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறமா நடந்து முடிஞ்ச விஷயம் வரைக்கும் காவியா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபோனில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களே அதை எடுத்து போட்டு காட்டவும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் உங்கள் ஃபோனில் தானே இருக்கும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இது ஒன்றும் மற்றவங்களை பேச வச்சு கொண்டு வந்ததில்லை மாமா, இதுவும் நிற்கிறாள் ஐஸ்வர்யா மாதிரி, இதில் இவங்களே போஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி தானே தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டு அவங்க அப்பாவுடைய ஃபோனை வாங்கி இங்கே பேசினது எத்தனை நிமிஷம் பேசியிருக்கா என்னன்னு சொல்லிட்டு அவளை இங்கே மாட்டி விடவும் செஞ்சீங்க, ஆனால் இப்போ உண்மையிலேயே ஃபோன் பண்ணி நீங்கள் தானே பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஈஸ்வரியுடைய ஃபோனை வாங்கி சேதுகிட்ட கொடுக்க, சேதுவும் நடேசனும் பார்த்துட்டு இருக்கும்போது நடேசன் சொல்கிறாங்க, ஆமாம் சின்னம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பேசியிருப்பாங்க போல், ரெக்கார்ட் ஆகிருக்கதும் அதே 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டவும் செய்கிறாங்க. பாருப்பா அப்படின்னு நடேசன் வந்துட்டு காட்ட, சேதுவும் இங்கே ஃபோனையும் பார்த்துட்டு ஈஸ்வரியும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் நிற்க, மாமா கண்மூடித்தனமாக ஒருத்தவங்களை நீங்கள் ரொம்ப நம்புறீங்க, அது ரொம்ப தப்பு, கட்டின மனைவி மேலே நம்பிக்கை வச்சுருந்தா கூட இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்காதுல்ல அப்படின்னு காவியை சொல்லும்போது, இனிமே நீ என்ன பண்ணாலும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, முதல்ல உங்கள் அப்பாவையாவது வெளியே கொண்டு வரத்துக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. மனசு முழுக்க வலியோடையும் கஷ்டத்தோடையும் அங்கேருந்து சேது கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரையும் பார்க்குறாங்க. நான் திரும்பி இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டில் நீங்கள் 3 பேருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக, ஏன் சேது அப்படின்னு அப்பத்தா பின்னாடியே போக, அடியே இந்த வீட்டில் உனக்கு என் பிள்ளை என்னடி குறை வச்சான், என்னடி இந்த வீட்டில் குறை வச்சான், ஏன்டி இப்படி என் பையன் வாழ்க்கை பேர வாழ்க்கைன்னு இப்படி ஆளாளுக்கு மாறி மாறி விளையாடினீங்க, இவளுங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போவே இவளுங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்ல மலர் சொல்கிறாங்க, பாட்டி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது மட்டும்தானா, தப்புக்கு துணை போனதுக்கு இவங்களுக்கு தண்டனை போலீஸு கேஸுன்னு நாம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மலரும் சொல்ல, ஏ மலரு அப்படின்னு கோவமா ஈஸ்வரி பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துட்டு அங்கே மலரை பார்த்து திட்டுறீங்கன்னு அங்கே
அங்கே காவியாவும் சொல்கிறாங்க, போஸு நீயே எங்களை முதுகு பின்னால் குத்திட்டலன்னு சொல்ல, நீங்கள் பண்ணின வேலையை விட உங்கள் பையன் உங்களுக்கு பெரிய விஷயமா எதுவுமே பண்ணலையே போஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மனுஷனாக மாறி திருந்து வாழணும்னு நினைக்கிறாரு. இதுக்கிடையில நீங்கள் வேற ஷினி உங்களால் எதையுமே செய்ய முடியாதுன்னு அங்கே காவியாவும் சொல்கிறாங்க. காவியா சொன்னதை கேட்டதுமே அங்கே ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா 3 பேருமே நிற்க வாசல்லையே போலீஸ் கேஸ் வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. மலர் சொன்னதை தான் நானும் யோசிச்சேன். ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போது இந்நேரம் நீதிமானே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் போங்க, நீங்களும் அவங்க கூட போய் ஜெயிலில் நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. இங்கேருந்து தெண்டமாக இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு ஒத்துக்கல, அங்கே போனால் அந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஒத்துக்கும் அப்படின்னு காவியா சொல்ல போஸ் பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, வாங்க உள்ளே போகலான்னு போஸை கூட்டிகிட்டு மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போக அந்த 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. மொத்தத்தில் காவியாவுடைய பிளான் படி எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. காவியா நினச்சது மாதிரி எல்லாம் நடந்தாலும் தமிழ்ச்செல்வி மட்டும் இனி இந்த வீட்டுக்கு வர போகிறதில்ல. இதெல்லாம் நினச்ச மோகனாவும் அழுதுட்ருக்காங்க, அப்பத்தமும் அழுதுட்ருக்காங்க. சேதுவும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியில் எல்லாமே தமிழ்ச்செல்வியை நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்காங்க.